ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா இது வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் மாதிரியே இல்லை, ஏதோ கல்கி படம் பீடியாவில் பார்க்குற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாமே அவ்வளோ ஜாலியாக வந்து பார்க்குறீங்க. தேங்க்யூ. ஏவிலாம் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப நன்றி. எப்பயுமே அதுவும் லா காலேஜ்னாலே எப்பயுமே கேஸோட இருப்பீங்க. ஆனால் நான் ராகேஷோட இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது. ஏன்னா ராகேஷை பற்றி சொல்லணும்னா ராகேஷ் ஒரு நல்ல மனிதர், நிறைய பேசலாம். அதை தாண்டி மேடம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி காலேஜ் ஃபங்க்ஷன் நடக்கிறேன் எனக்கு 3 நாள் முன்னாடி தான் தெரியும். அப்படியே வரும்போது 8th வீட்டு கல்யாணம் அட்டன் பண்ணுற மாதிரி வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இது 8th வீட்டு கல்யாணம் மாதிரிலாம் இல்லை, ஏதோ வந்து திருவிழா மாதிரி நடக்குது இந்த காலேஜ் ஃபங்க்ஷன். ரொம்ப நன்றி கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. ஏன்னா காலேஜ்னாலே பசங்களோட மெயின் ஜாப் பண்ணி தெரியல. காலையில் ஒரு பொண்ணை மீட் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட இன்ஸ்டா ஐடி கண்டுபிடிச்சி சேட் பண்ணோம், நைட் அந்த பொண்ணு அந்த பையனை பிளாக் பண்ணோம். ஸோ இது மட்டும் தான் ரெகுலராக நடக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் கேஜிஎஃப் ஸ்டைலில் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு பொண்ணு பிளாக் பண்ணால் நீங்கள் கேங்ஸ்டர், இருக்கிற ஒவ்வொரு பொண்ணு பிளாக் பண்ணால் நீங்கள் தான் மான்ஸ்டர். ஸோ ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக வந்தது ஏதோ தாப்பா போட்டு உட்கார வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஜட்ஜஸ். சூப்பர். வந்ததுலேருந்து இந்த பெட்ரோல் பங்க் 0 பார்க்குற மாதிரியே பார்த்தேன். ஸோ அதை தாண்டி இதெல்லாம் பார்த்தேன். பார்க்கும்போது இது லா காலேஜ் மாதிரியே இல்லை, ஏதோ அம்பானி வீட்டு அல்டி ஃபங்க்ஷன் மாதிரி பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. பயங்கரமாக ஆடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. தேங்க்யூ. கூப்பிட்டு ரொம்ப நன்றி. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அவங்க சொன்ன மாதிரி டக்குனு வந்துட்டீங்க எங்களுக்காக. பட் நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய டாஸ்க்லாம் வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்படி வருவார்ல காலாடி வைய ஆக்சுவலாக அடுத்து வருவார் இவர் தியேட்டர்ல இருந்து ஒன்ஸ் மோர் தான் ஒரே இருப்பார். ஒன்ஸ் மோர் நாயகன் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு பெரிய நம்ம இப்போவே வந்து செலிப்ரேட் பண்ணலாம். எல்லாரும் ஹாப்பி பர்த்டே பாலாகா பாடுவா கோரஸா ஒரு ஹாப்பி பர்த்டே பாடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு பாலா, ஹாப்பி பர்த்டே டு அடுத்து பொல்லாதவன் கண்டிப்பா ரிலீஸ். இப்ப தோனி சார் பர்த்டேக்கு வந்து MS தோனி அன்ரோல்ஸ்ல ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அடுத்து கண்டிப்பா பாலானாக்காக வந்து பொல்லாதவன், மங்காத்தா, 7 போடுவாங்க, சில்லுன்னு இருப்பாங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. பாலானாவோட ஸ்டேஜ்ல இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அவங்க சும்மா ஒரு ஆளை சிரிக்க வைக்கிறது, கலக்க போறது நிறைய பண்ணிட்டாங்க. ஒருத்தர் அழுதுட்டு இருக்கும் போது அவங்களை சிரிக்க வைக்கிறது பெரிய விஷயம். எத்தனை பேர் அழுகையை தொடச்சு பாலானா சிரிக்க வச்சிருக்காங்க. பாலானாக்கு ரீசெண்டா ஒரு அவார்டு வந்துச்சு, கேப்டன் விஜயகாந்த் சார் நேம்ல ஒரு அவார்டு வந்துச்சு. கண்டிப்பா மோஸ்ட் டிசர்விங் அந்த அவார்டுக்கு பாலானா மட்டும். தேங்க்யூ. நீங்க வந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்க 4 அஸ்ராஸ், சத்ராஸ், வஜ்ராஸ், திரிஷுராஸ் எப்படியா இல்ல நான் ரகசியமா கேட்டேன். யார் லீடிங் எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். பட் மற்ற காலேஜ்லாம் ஒரு டான்ஸ் ஈவெண்ட், மியூசிக் ஈவெண்ட் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இங்கே தான் பிரைடல் மேக்கப், பேனர் பெயிண்டிங், ஷார்ட் ஃபிலிம் எல்லாத்துக்கும் உயிரை கொடுத்து பண்றீங்க. ஸோ உங்க எல்லா கேப்டன் எல்லாருக்குமே. சார் ஒரு டவுட் சார், நீங்க இந்த காலேஜா சார்? காலையில வந்து இந்த பேரை மனப்பாடம் பண்ணது 40 கஷ்டம் என்ன அவ்வளோ மாசம் என்ன சொல்றீங்க? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து லைலால விஸ்கா இப்பதான் முடிச்சிருக்கேன். இப்பதான் முடிச்சிங்களா? 1 year. அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது ராக்கி பாய். ஆனால் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன். நான் ஜோக் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் ஹாப்பியாக. இல்லை நீங்கள் சொல்லுங்க, நான் என்ஜாய் பண்ணுறேன். நீங்கள் சமபரி ஆர்டிஸ்ட், அவங்க பற்றி தெரியாது, சாதாரண ஆர்டிஸ்டே கிடையாது அவங்க. அதாவது எல்லாருமே எவ்வளோ நேரம் ஈவெண்ட்னு கேட்பாங்க. எங்கள் கிலோமீட்டருக்கு 2 ரூபா வாங்கிட்டு ஈவெண்ட் வர ஆளு. இவங்களை பற்றி நிறைய நம்ம பேசிக்கிட்டே போகலாம். இது நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நிறைய செலிபிரிட்டி இன்டர்வியூ பண்ணுறீங்க, பார்த்துருக்கிறேன் சமீபத்தில். உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டி இன்டர்வியூனா எது? நான் இன்னும் உங்களை இன்டர்வியூ பண்ணலைங்க, அதுவாக தான் இருக்கு. தேங்க்யூ.
சொல்லுங்க ராகேஷ், நீங்க தான் நான் சொல்லுங்க. எதுவுமே சொல்லல, நல்லா இருக்கேவாடா. தேங்க்யூ. அதாவது பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் இப்போ தான் கேட்டுட்டு இருந்தேன் பொல்லாத படம் போடுங்கன்னு. சரி, ரொம்ப நன்றி போட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். சவிதா காலேஜை பற்றி சொல்லி அவனுக்கு லா டிபார்ட்மெண்ட்டு, ஆனால் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு பத்து மட்டும் சொல்கிறேன். ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுத்துருந்தேன், இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு ஒரு 5-6 மெடிக்கல்லேருந்து ஒரு பசங்க ஃபோன் பண்ணி நீங்கள் ஹாஸ்பிட்டல் கட்டினா நாங்கள் ஃப்ரீயாகவே வந்து சர்வீஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து வார்த்தைகள் வேறு என்னன்னு தெரியல. அவ்வளோதான். சவிதா, எங்கள் அக்கா பொண்ணு கவிதாவும் சவிதாவும் எனக்கு ஒன்று தான். ஸோ ஒன்றுக்குள்ள ஒன்று ஆகிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லவ் யூ லவ் யூ. இப்படி அற்புதமான விழா கூட்டத்துக்கு தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இருங்க, எங்கள் ஸ்டேஜில் இருந்து உங்களை ஃபெலிசிட்டேட் பண்ணுற டைம் இது. ஸோ எல்லாருக்கும் ஒரே ஒரு தத்துவம் சொல்றேன். லவ் பண்ணவங்க விட்டுட்டு போயிட்டா கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும். அதே அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தா வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டமா இருக்கும். ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும். இது ஒரு சரி, ஓகே. ஏதோ பாட்டு பண்ணி பாரு. ரத்த கொதிப்பு மனம் பண்ணாரு, ரத்த கொதிப்பு, ஒச்சக்கடை, கொலசரிப்பு, திமிரு வந்தா, குடிசிரிப்பு, வைக்க முடி மவனே. நான் சொல்ல போறேன் சொன்னாங்க. ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. நன்றி நன்றி. பாட்டு வரும்.